ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரம்ஜான் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க மன்னாடி ஃபுட் ஸ்ட்ரீட் தான் போயிருந்தோம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நான்வெஜ் வெரைட்டிஸ் தான். சிக்கன், மட்டன், கிராப், ப்ரான், ஃபிஷ் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸில் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே போகிறேன். என் ஃப்ரெண்ட் அங்கே போயிட்டு சரி யார் யாருக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் வெஜ்ஜில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். வெஜ்ஜில் இங்கே கிடையாது, ஃபுல்லாக இங்கே நான்வெஜ் தான் அப்படின்னு சொன்னேன். அடி பாவீங்களா, அப்புறம் எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏன்னா இது வந்து சடன் பிளான். என் ஃப்ரெண்டு சென்னையில் ஒரு சின்ன ஒர்க்காக போயிருந்தா, ஒர்க் முடிச்சுட்டு திடீர்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டா ஒர்க் முடிச்சுட்டு வந்து மன்னாடி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஜஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன் ரம்ஜான் சீசன் வந்தால் இஃப்டார் ஸ்நாக்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க ஒரு ஸ்ட்ரீட்டில். பட் அது சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு எனக்கு சீரியஸாக தெரியாது. என்ன மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அங்கே ஃபுல்லாக நான்வெஜ் அப்படின்னு சொன்னாங்களா. அங்கே இருக்க கடைக்காரங்க கிட்ட கேட்டாலும் இங்கே ஃபுல்லாக நான்வெஜ் தான், வெஜ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் இப்போ தான் வந்து நான்வெஜ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகிட்டு இருக்கேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு நான்வெஜ்லாம் ஊட்டும் போது நான் எப்போனா வாமிட் எடுத்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அப்போலேருந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் நான்வெஜ் பக்கமே போனது கிடையாது. அந்த ஸ்மெல்லாம் கூட எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் ஸ்டீவ் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பழக்கியே விட்டுட்டு இருக்கான். ஸோ அங்கே இந்த மாதிரி கலராக எல்லாமே வச்சுருப்பாங்க. நமக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க வந்து சூடாக அப்படியே ஃப்ரை பண்ணி தருவாங்க. நாங்கள் சும்மா ஒரு 4 செலக்ட் பண்ணி அதை வாங்கினோம். இந்த வீடியோ வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவங்களாம் இது மூலியமாக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ அப்புறம் இங்கே வந்து ஒரு நுங்கு பால் அப்படின்றது வாங்கணும். அது டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் அந்த ஷாப்லேயே இந்த டெசர்ட் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் சும்மா ஒரு 3 வாய் சாப்பிட்டாலே வந்து திகட்டிடுது. நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன ட்ரை பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக எல்லாருக்கும் ஃபேவரட்டான மட்டன் நோம்பு கஞ்சியும் அதுக்கப்புறம் அந்த சமோசாஸ் தான். இது எப்படி இருக்கும் எப்படி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டே தான் போனேன். ஆனால் சீரியஸாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரையே பண்ணல அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அதனால் மட்டன் சைடு அப்படி கூட போனது கிடையாது. ஸ்டீவ் வந்து சும்மா ஒரே ஒரு வாய் மட்டும் ட்ரை பண்ணு, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னா. ஒரு வாய் குடிச்சது தான். அதுக்கப்புறம் நானாக கேட்டு வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். மேபி சில பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க, அது வந்து மட்டன் கஞ்சி மட்டன் ஸ்மெல் வரும். ஆனால் மட்டன் ஸ்மெல்லாம் எதுவுமே வரல. உங்களுக்கு பிரியாணிலாம் நல்லா பிடிக்கும்னா அப்போ இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து ஒரு டம்ளர் 40 rupees தான். பார்சல் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். நம்ம பார்சல் கூட வாங்கிட்டு போயிடலாம். பட் ஆனால் சூடாக குடிச்சா தான் அது நல்லாயிருக்கும். அப்புறம் சிக்கன் அண்ட் மட்டன் சமோசாஸ். நான் வந்து சிக்கன் சமோசா மட்டும் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் இன்னொரு ஷாப்பில் வந்து சிக்கன் சீஸ் பால்ஸும் அப்புறம் சிக்கன் கெபாப் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அலீம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதோட டேஸ்ட் அவ்வளோ யாருக்கும் பிடிக்கல. அதை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிடவும் முடியாமல் கீழே கொட்டவும் முடியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க 2 பேரும். முட்டை மிட்டாய் இருக்குது, டெசர்ட் இருக்குது, பார்த்தீங்கன்னா ப்ரௌனி இருக்குது, கோகனட் புட்டிங் இருக்குது, நொங்கு பால் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மா மோசா இருக்குது. எல்லாம் சீசன்லாம் கிடைக்கும். பட் டைமில் கிடைக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்ம கூட பார்த்தா ஈட்டாம்பள்ளி ஆப்போசிட் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ நாங்கள் அப்படியே எல்லாமே ஒரு ஷாப் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் இது வரைக்கும் போனதே இல்லைன்னா இதை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் யாருன்னா இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா அங்கே என்ன டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு டைம் போனால் நாங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா பாய்.